அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி பேசினாரு. அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஏடிஎம்கேக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமாண்ணே? அதை விடுங்க. அது என்ன, அதில் என்ன சொல்கிறீங்க? அ விரிவடைச்சு விரிவடைஞ்சுங்கிற திட்டம் முடிஞ்ச பிறகு எப்படிண்ணே விரிவடைய முடியும்? அதான் அத்திக்கடவு ஏதாவது தொடுங்க. இங்கே பெரிய இது வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அதனால் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பேசுங்க அப்படின்னு. கொடுமை இன்னும் சாயப்பட்ட பெரிய பிரச்சனையாக இருக்குது. எவ்வளவு விஷயங்கள் சாயப்பட்ட பேசுறாங்க. கழிவுகள் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மின்சாரம் கட்டணத்தை உயர்த்தினது பெரிய பிரச்சனை. இதெல்லாம் போகிற போக்கில் லைட்டாக மின்சார கட்டணம் இது பண்ணால் வெளியில் வாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. இவ்வளோலாம் பெருசாலாம் பேச தேவை. எலைட் அரசியலுங்க. எலைட் அரசியல் இருக்குது. இப்போ ஒரு நடிகை கூட்டு வந்து பேச சொல்லுங்களேன். இங்கே இருக்கிற மக்கள் அவர்கள் ரோடு இல்லை, காரு சரியாக ஏன்னா காரில் போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகிடும். காரு போக முடியல. இன்றைக்கி மக்கள் பால் பாக்கெட் கிடைக்குதா அவங்களுக்கு? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது குடிக்கிறதுக்கு. இப்படி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அரசியல் அவங்களுக்கான விஷயங்கள் மட்டும்தான். அதை தாண்டி பிரச்சனைகள் இருக்குது இல்லை, அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அதை பார்த்தே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க வராது. சேம் அதே தான் நம்ம தம்பி என்னைக்கு கீழே வந்துருக்குது. தம்பி ஃபுல்லாக படம் நடிக்கும், போவோம் வரும். அதுக்கு எப்படி பிரச்சனை தெரியும்? கண்டிப்பா. நண்பா நண்பின்னு சொல்லிக்கும் டிக்கெட் விற்கிறதுக்காக. நண்பா நம்பிக்கை என்ன பிரச்சனை இருக்குனாலும் பேசுமா. கல்வியிலேருந்து ஏங்க நேற்று ஒரு பையன் செத்து போயிடறாங்க செவரு விழுந்து. திருவள்ளூர் போன வாரம் 6 பொண்ணுங்க மது அருந்ததுங்க. +2 மாணவர்கள் +1 மாணவனை தலைவனுக்கு தொண்டர்கள் மேல மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா என்னென்ன தலைவர்? குறைந்தபட்சம் நான் பேச வரதுக்கு முன்னாடி 10 மேட்ரு இளைஞர்கள் பிரச்சனை எடுத்து கொடுங்கயா. அதை ஒரு இதாக தொகுப்பாக கொடுங்க. நான் பேசணுன்றதா செய்யணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு என்ன பேச வந்த? அதை பற்றி ஒன்றுமே பேசலையே. 2 விஷயம் தொடவே இல்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், திருப்பரங்குன்றம். உங்கள் ஸ்டாண்ட் என்ன? திருப்பரங்குன்றத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஓரம் அணிக்கிறதா நினைக்கிறேன். ஒதுங்கி நிற்கிறது. கம்முன்னு இருக்கிறதும் ஏதோ சொல்கிறாங்களே ஜம்முன்னு போவோம் அப்படின்னு. அப்போ மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இதில் பற்றி நான் தொடவே மாட்டேன். அதை பற்றி பேசவே மாட்டேன். ஆனால் நான் வந்து மக்களுக்காக இவர் இருக்கார், தியாகம் பண்ணுறார். என்ன தியாகமோ தெரில. அங்கேருந்து கிளம்பி வர்றார், அதான் தியாகம் போல.